இங்க வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் உபத்திரப்படும் போது, எகிப்து தேசத்திலே உபத்திரத்திலே, கஷ்டத்திலே, கண்ணீரிலே, வியாகுலத்திலே, சஞ்சலத்திலே இருக்கும் போது அவர்கள் தேவனை நோக்கி முறையிட்டார்களாம். தேவனை நோக்கி என்ன பண்ணாங்க? அவர்கள் முறையிட்டாங்க. அந்த தேவனை நோக்கி முறையிடும் போது, என் தேவனாய் கர்த்தர் தேவ சமூகத்தினுடைய கூக்குரல் எட்டின போது, கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதி ஜனங்களை அவருடைய நாமம் மகிமைக்காக அவரை துதிக்கணும், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும், அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும் என்பதற்காக இங்க வேதத்திலே பார்க்கிறோம், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி கானான் தேசத்திற்கு அவர்களை கொண்டு வந்து தேவனை ஆராதிப்பதற்காக ஒரு கூட்டத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தினார். இந்த ஜனங்க, இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணாங்க? எகிப்தில் இருந்து வனாந்தரம் வழியாக புறப்பட்டு வருகிறாங்க. வரும்போது பாருங்க, என் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்து மன்னாவை அவர்களுக்கு போஷித்தாரா, பாதரட்சிகள் பழமை ஆகாதபடிக்கு அவர்களுக்கு பாதரட்சியை கொடுத்தார், வஸ்திரம் பழமை ஆகாதபடிக்கு அவர்களுக்கு வஸ்திரத்தை கொடுத்தார். என் தேவனாகிய கர்த்தர் ஒரு நன்மையும் குறை வைக்காதபடிக்கு அவர்களை காத்து கரம் பிடித்தபடி நடக்கிறார். பாருங்க, எகிப்து தேசத்தில் அநேக பாதைகளை கொடுத்தார், அநேக உபத்திரங்களை கொடுத்தார். ஆனாலும் இங்கு வேதத்திலே பார்க்கிற வாதை கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது என்று சொன்ன என் தேவனாகிய கர்த்தர் அவர்களை ஒன்றும் அணுகாதபடிக்கு பாருங்க, பார்வோனுக்கு அநேக உபத்திரங்களை, கஷ்டங்களை கொடுத்து கடினமான இருதயத்தை ஏற்படுத்தினார். ஆனால் இவர்களையும் லகுவாக கர்த்தர் நடத்தினார். ஆனாலும் இவர்கள் என்ன பண்றாங்க? மனம் முறுமுறுக்கிறாங்க. நாங்க எகிப்து தேசத்துல இருக்கும் போது வெள்ளரி பிஞ்சுகளையும் நாங்க என்ன பண்ணோம்? குமட்டி காய்களையும் வைத்தம் கூட என்ன பண்ண குடிச்சோம். நாங்க மன திருப்தியா இருந்தோம். இந்த மோசையும் ஆரோனும் எங்களை வனாந்தரத்திலே சாகடிப்பதற்காக எங்களை கொண்டு வந்தார் என்று சொல்லி இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மனம் முறுமுறுத்து தேவனுடைய மகிமையை அவர்கள் இழந்து போனார்களாம். இது தேவனுடைய பார்வையிலே பாவம். அதற்கு ஒப்பாகத்தான் தேவனாய் கர்த்தர் புறஜாதி மக்களாக இருந்த நம்மை என் தேவனாய் கர்த்தர் அவரை ஆராதிப்பதற்காக, அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக நம்மை அழைத்தார். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வரும்போது, நம் வாழ்க்கையில் ஒரு உபத்திரம் வரும்போது, நமக்கு ஒரு நிந்தைகள் அவமானம் ஏற்படும் போது என்ன ஆண்டவரை போய் தேடி என்ன பிரயோஜனம்? ஒவ்வொரு நாளும் என்ன பண்றோம்? தேவனுடைய வார்த்தைகளை அறிந்திருந்தோம், நம்முடைய கிரியைகளினாலே வார்த்தைகளினால் அவர்களை துக்கப்படுத்துகிறோம், தேவனை துக்கப்படுத்துகிறோமா? இது வேதம் சொல்லுகிறது பாவம் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இன்று சாயங்கால வேளையிலே மோசனுடைய என்ன பண்றாரு? மோசனிடத்தில் பேசி சொல்லுகிறார், என்ன பண்றாரு? கீழ்காற்றை அடித்து காடைகளை என்ன பண்றாரு? கோஷிக்க செய்கிறார். இறைச்சிகளை அவர்கள் என்ன பண்ணாங்களாம்? மன திருப்தியாய் சாப்பிட்டாங்க. தேவ தூதர்கள் உண்ணக்கூடிய வானத்து மன்னாவை கர்த்தர் கொடுத்தார். இதை தின்னுவிட்டு என்ன பண்றாங்க? கர்த்தரை முறுமுறுக்கிறாங்க. மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றினார். மோசையினுடைய என்ன பண்றாரு? தாகத்துக்காக கேட்கிறாரு. கண்மலையை அடித்தட்டாரு மோசை. தண்ணீர் புறப்பட்டு வந்தது, அதை குடிச்சாங்க, மன திருப்தியா நடந்தாங்க. ஆனாலும் மனம் முறுமுறு. என் தேவனாய் கர்த்தர் உன்னை உபத்திரத்திலிருந்து, கஷ்டத்திலிருந்து, கண்ணீரிலிருந்து, உன்னை வியாகுலத்திலிருந்து, சஞ்சலத்திலிருந்து என் தேவனாய் கர்த்தருடைய நாம மகிமைக்காக உன்னை அழைச்சி வந்தாரு. சாதாரண விஷயம் கிடையாது. யாருக்கும் கிடைக்காத ஒரு உன்னதமான ஒரு பாக்கியம். கிட்டத்தட்ட 6 லட்சம் புருஷர்கள். நம்மை அப்படிதான் புறஜாதியில் இருந்து நம்மளை அழைச்சாரு. ஆனா இந்நாள் வரைக்கும் நாமளும் தேவனை அறிந்திருந்தோம், சத்தியத்தை அறிந்திருந்தோம். சின்ன சின்ன விஷயத்துல கர்த்தர் நம்ம முறுமுறுக்கிறோம். ஒருவரும் பிரவேசிக்கவே முடியல கானான் தேசத்துக்குள்ள. வனாந்திரத்தில் அவர்கள் பிணங்கள் விழுந்தது. நம்மை பரம காரணமாகிய பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு போவதற்காக அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது, அவருடைய நாமத்தை நம்மை பிரஸ்தாபப்படுத்த முடியாது. அவருக்காக நம்மை தெரிந்து கொண்ட ஜாதி ஜனங்களாய் இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். கர்த்தரை அறிந்திருக்கிற நாம் எப்பொழுதும் தேவனை என்ன பண்ணக்கூடாது? முறுமுறுக்கவே கூடாது. நன்மைக்காக இருந்தாலும் தீமைக்காக இருந்தாலும் எல்லாவற்றும் குறித்து சோத்திரம் செய்வதே நலம். அல்லேலூயா. அப்படி நம்ம ஒரு பாவத்தை நம்ம செய்திருப்போமானா தேவனை அறிஞ்சிருக்கிறோம். கர்த்தர் வனாந்தரத்தில் நயங்காட்டிகளை கொண்டு வந்தார். பாதரட்சிகள் பழமையாகாதபடிக்கு, வஸ்திரம் பழமையாகாதபடிக்கு, ஆகாரத்தில் ஒரு நாள் கஷ்டத்தில் இருந்தோம், கடன் பாரத்தில் இருந்தோம், கண்ணீரோடு இருந்தோம், போட்டுக்க வஸ்திரம் இல்லாது இருந்தோம். ஆனால் தேவனை அறிந்து அவருடைய
அவருடைய நாமத்தை அறிந்த பிறகு ஒரு நன்மையும் கர்த்தர் இன்னும் இம்மட்டுமாய் குறை வைக்கவே இல்லை. ஆனா நமக்கு வருகிற கஷ்டத்துல உபத்திரத்துல நம்ம என்ன பண்றோமா, தேவனை நாம் முறுமுறுக்கிறோம். அவர்கள் முறுமுறுத்தார்கள், வனாந்தரத்தில் அவர்கள் பிணங்கள் விழுந்தது. நாம் என்ன பண்ணுவோம், முறுமுறுப்போம். ஆனால் நித்திய கானானுக்கு நிச்சயமாய் பிரவேசிக்கவே முடியாது. நீங்கள் தேவ சமூகத்தில் ஒரு மனதோடு முழுவனத்தோடு முழு ஆத்மாவோடு நீங்கள் சுத்த இருதயத்தோடு தேவனை தரிசித்தால் மாத்திரம்தான் அங்க தேவனை முழுமையாக நீங்க ஆராதிக்க முடியும். உங்களுக்கும் தேவனுக்கும் பிரிவினை உண்டாக்குகிறது ஒரு பாவம், மன முறுமுறுப்பு, மனசு தேவனை வேதனை உண்டாக்கும்படியான காரியம். என் தகப்பனே, உன் சத்தியத்தை நான் அறிந்திருக்கிறேன். என் வாழ்க்கையில் எதை செய்தாலும் நன்மைக்கே நான் முறுமுறுத்திருப்பேன். ஆனால் எனக்கு உனக்கும் பிரிவினை உண்டாக்குகிற பாவம் வந்து திரையாய் காணப்படுகிறது. நான் தேவ சமூகத்திலே கண்ணீரோடு கேட்கிறேன், அப்பா என் பாவத்தை மன்னியும், என் அக்கிரமத்தை மன்னியும், என் துன்மார்க்க சிந்தைகளை மன்னியும். மரத்துக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன் அப்பா, என்னை தயவாக மன்னியும் என்று தேவ சமூகத்தில் நாம் பாவ அறிக்கை செய்வோமானால் பாருங்க, தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கத்தை பெறுவான். நாம் சத்தியத்தை அறிந்திருக்கிறோம், தேவ நாமத்தை நாம் அறிந்திருக்கிறோம். நாம் தேவ சமூகத்திலே முழங்கால் பலியிட்டு, ஆண்டவரே என் தகப்பனே என் பாவத்தை மன்னியும் என்று சொல்லி கண்ணீரோடு கேளுங்க. சுத்த இருதயத்தோடு தேவ சமூகத்தில் நீங்க கண்ணீரோடு கேட்பீர்களானால் அவருடைய பரிசுத்தம் உள்ள ரத்தம் அது சகல பாவங்கள் இந்த கழுவி பரிசுத்தப்படுத்தும். சிங்காசனத்திற்கு முன்பாக நீங்கள் தைரியம் உள்ளவர்களாய், ஆண்டவரே என் தகப்பனே மரத்திற்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன், உமது சத்தியத்தை அறிந்திருக்கிறேன் அப்பா, நீ செய்த அநேக அற்புத அடையாளங்கள் என் வாழ்க்கையில நடந்திருக்கிறது. ஆனாலும் என் கடன் பாரத்து நிமித்தமாய் ஆண்டவரை துக்கப்படுத்த முடியாது, வேதனை உண்டாக்க முடியாது, என் இருதயத்திலே நிந்தித்தேன், என் பாவங்களை மன்னியும். ஆண்டவரே என் வாழ்க்கையில ஆகாரம் இல்லாமல், ஆண்டவரை போட்டுக்க வஸ்திரம் இல்லாமல், ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடும் வியாகுலத்தோடும் ஆண்டவரை ஜாதி ஜனங்கள் மத்தியில நிந்தையோடு கிடந்தேன் அப்பா. என்னை தூக்கி எடுத்து உளையாட சேற்றிலிருந்து என்னை மீட்டுக் கொண்டீர். ஆனாலும் என் தகப்பனை இம்மட்டுமா என்னை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறேன். ஆனாலும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் என் உபத்திரம் வரும்போது, எனக்கு சின்ன சின்ன கஷ்டங்கள் வரும்போது, ஆண்டவரே பரத்துக்கு விரோதமாய் என் இருதயம் முறுமுறுக்கிறதே. ஆண்டவரே இருதயத்தில் சுத்தம் உள்ளவன் பாக்கியவான், அவன் தேவனை தரிசிப்பான் என்று சொன்னீரே. இந்த பரிசுத்த வேளையிலே என்னை பரிசுத்தப்படுத்தும் அப்பா, என் இருதயத்தை பரிசுத்தப்படுத்தும். பரத்துக்கு விரோதமாக நான் பாவம் செய்து விட்டேன் அப்பா. அந்த ஜனங்கள் வனாந்தரத்திலே பிணங்களாய் விழுந்தார்கள். பரம கானானாகிய பரலோக ராஜ்யத்திற்காக எங்களை அழைத்திருக்கிறீர். அந்த பரலோக ராஜ்யத்தில் நாங்கள் பிரவேசிக்க வேண்டும். ஆண்டவரே உமக்கும் எங்களுக்கும் பிரிவினை உண்டாக்குகிறது எங்கள் மன முறுமுறுப்பை என்று சொல்லி தன் பாவங்களை அறிக்கை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாரும் அப்பா. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். என் தரித்திரம் நீங்கவில்லை ஆண்டவரே, என் கஷ்டம் நீங்கவில்லை, என் கண்ணீர் நீங்கவில்லை. ஒவ்வொரு நாள் உபத்திரத்திலே விழுந்து கிடக்கிறேன், என் படுக்கையை கண்ணீராய் நினைக்கிறேன். இது நிமித்தமாய் என் தகப்பனே சத்தியத்தை அறிந்திருந்தோம் ஆண்டவரே, உம்மை நிந்திக்கிறேன் ஆண்டவரே, உம்மை துன்பப்படுத்த முடியாய் ஆண்டவரே. என் இருதயத்திலே கர்த்தாவே என் பொல்லாத சிந்தனைகள் வந்து தேவனே உமக்கும் எனக்கும் பிரிவினை உண்டாக்குகிற என் பாவம் வந்து, அக்கிரமம் வந்து, துன்மார்க்கம் வந்து உமக்கு முன்பாக நிர்வாணமாய் நிற்கிறது ஆண்டவரே. என் நிர்வாணத்தை மூடும்படியாய் உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினால் என்னை கழுவி பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்தும் அப்பா. என் தகப்பனே நான் பாவம் செய்தேன் ஆண்டவரே, என் பாவங்களை மன்னியும் அப்பா. ஆண்டவரே நான் துன்மார்க்க சிந்தையோடு காணப்பட்டேன் ஆண்டவரே, என் துன்மார்க்க சிந்தைகளை மன்னியும். இனி ஆண்டவரே உமக்கு விரோதமாய் நான் ஒரு சிந்தையும் ஆண்டவரை சிந்திக்க மாட்டேன் அப்பா. பரத்துக்கு விரோதமாய் நான் ஒரு நாள் இனி மனம் முறுக்கவே மாட்டேன் ஆண்டவரே. யோபு சொன்னது போல என் தகப்பனே கர்த்தரிடத்தில் நன்மை பெற்ற நாம் அவரிடத்தில் தீமையை பெறக்கூடாதா என்று சொன்னீரே. நன்மைக்கும் தீமைக்கும் எல்லாவற்றுக்கும் சோத்திரம் செய்வது நலம் என்று சொன்னீரே. இனி வருகிற காலங்களிலே என் உபத்திரம், என் கஷ்டம், என் கண்ணீர், என் வியாகுலங்கள், சஞ்சலங்கள் எதை செய்தாலும் என் தகப்பன் நன்மைக்கு என்று ஆண்டவரே இயேசுவை கொடுத்த உன்னதமான அந்த அனுபவத்தில் நான் கர்த்தாவே கடந்து போவேன். சங்கீதக்காரனாகிய தாவீது 119ஆம் சங்கீதம், நான் உபத்திரப்படுகிறது நல்லதற்கே, ஏனெனில் உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று சொன்னது போல ஆண்டவரே என் வாழ்க்கையில் கொண்ட சகல விதமான எல்லா உபத்திரத்திற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. பரத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறோம். கண்களிலே தயவு கிடைக்க கிருபையிட்டார். நான் ஆசீர்வதிக்க கூடாதபடிக்கு நான் முழுமனதோடு முழுவலத்தோடு தேவ
சமூகத்தில் வந்து கண்ணீரோடு ஜெபிக்க கூடாதபடிக்கு என் பாவமே உமக்கு முன்பாக பாவத்திரையாய் காணப்படுகிறது ஆண்டவரே. என் பாவங்களை மன்னியோ, என் அக்கிரமங்களை மன்னியோ, என் துன்மார்க்க சிந்தைகளை மன்னியோ. என் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நிந்தையோ, அவமானமோ, நாசமோ, ஆண்டவரே மோசமோ எதுவாக இருந்தாலும் என் தகப்பன் இயேசப்பா எனக்கு நன்மை செய்ய, ஆண்டவரே என் தாய் தகப்பன் என்னை மறந்தாலும் நீர் என்னை மறவாத தெய்வம் ஆண்டவரே. உடைய கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுத்திருப்பீர்களானால் உங்கள் பாவங்களை நீங்கள் அறிக்கை செய்து விட்டுவிடும் போது நிச்சயமாக இரக்கத்தை பெற்றுக் கொள்வீர்கள். ஆண்டவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனதாரத்த பாவங்களை அறிக்கை செய்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் இரத்தத்தினால் கழுவுவதற்காக நன்றி. இந்த பரிசுத்த ஜப வேளையிலே மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிக்க இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களிலிருந்து கழுவி பரிசுத்தப்படுத்தினதற்காக கோடான கோடி சோத்திரிக்கிறோம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. முற்றிலும் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொண்டிருக்கிறோம். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவன் பலனும் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.